ஹீரோ தூங்கி எழுந்து வந்து அவங்க அம்மா கிட்ட நான் இன்னைக்கு பேண்ட் ஷர்ட் தான் போட போறேன்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க அம்மா ஒழுங்கா ஆம்பளையா வேஸ்ட் ஷர்ட் கட்டுன்னு சொல்லி திட்டுறாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு மாப்பிள்ளையை பாக்குறதுக்காக பொண்ணு வீட்ல இருந்து வந்திருப்பாங்க. மாப்பிள்ளையும் பொண்ணும் ரொம்ப நாள் லவ் பண்ணி இருக்கிறதால எல்லா விஷயமும் முன்னாடியே பேசியாச்சு. இப்ப பேச வேண்டியது பேசலாமான்னு பொண்ணோட அம்மா கேக்குறாங்க. அதுக்கு மாப்பிள்ளையோட அம்மா எனக்கு இருக்கிறது ஒரே புள்ள, இந்த வீடு அவன் பேர்ல தான் எழுதி வைக்க போறோம், நகையை நாங்க நீங்க கேக்குற அளவுக்கு போட்டுறோம்னு சொல்லிடுறாங்க. உங்க பையனுக்கு நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யுங்கன்னு பொண்ணோட அம்மா சொல்றாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றாங்க. இதை கேட்டு ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. ஹீரோயினை பாக்குறாரு. ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட எதுவும் சொல்ல வராங்க. உடனே அவங்க ஸ்டாப் பண்ணிட்டு எங்களோட ஸ்டேட்டஸுக்கு மாப்பிள்ளை வேலைக்கெல்லாம் போனா கௌரவமா இருக்கான்னு சொல்றாங்க. உடனே மாப்பிள்ளையோட அம்மாவும் சரின்னு சொல்லிடுறாங்க. எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் தட்டு மாத்திக்கிறாங்க. நிச்சயதார்த்தமும் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணமும் முடிச்சிடறாங்க. கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்கு போறப்போ மாப்பிள்ளையோட அப்பா அம்மா அழறாங்க. மாப்பிள்ளை அழுதுகிட்டே பொண்ணு வீட்டுக்கு போறாரு. போன உடனே பொண்ணோட அப்பா வாரத்தி எடுத்து அவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்குள்ள கூட்டு போறாரு. மாப்பிள்ளை விளக்கெல்லாம் ஏத்துறாரு. ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீ இங்கே இரு, நான் போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோங்க யாருமே தெரியாதால முழிச்சிட்டு நிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு மாப்பிள்ளைக்கு பால்லாம் கொடுத்து அமுச்சு விடுறாங்க. அங்க போய் மாப்பிள்ளை பொண்ணு கிட்ட திரு முழிச்சிட்டு இருக்காரு. என்னதான் லவ் மேரேஜ் இருந்தாலும் நீ எப்ப ஆசைப்படுறியோ அப்பவே வச்சுக்கலான்னு பொண்ணு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோ ஹீரோயினும் ரொம்ப நேரம் தூங்கிடுறாங்க. அப்ப கதவு யாரோ தட்டு சத்தம் கேட்டு ஹீரோ இருந்து போய் திறக்கலான்னு பாக்குறாரு. உடனே ஹீரோயின் அவங்களை கூப்பிட்டு ட்ரெஸ் எல்லாம் களைச்சு விட்டு அதுக்கப்புறம் போக சொல்றாங்க. கதவை திறந்து பார்த்தா ஹீரோவோட மாமனார் தான் நின்றுட்டு இருப்பாரு. ஹீரோவை மேலே கிளியும் பார்த்துட்டு போய் குளிச்சுட்டு சொல்றாரு. ஹீரோ குளிச்சுட்டு வந்து வீட்டுல விளக்கேத்தி பூஜை பண்றாரு. ஹீரோ கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுக்குறாரு. அதை சாப்பிட்டுட்டு ஹீரோயினோட தம்பி நீ என்ன ஒழுங்காவே சமைக்க மாட்டியா, உங்க வீட்டுல ஒழுங்காவே சொல்லி தரலையா, இவ்வளவு காரம் போட்டுலாம் எங்க வீட்டுல சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை திட்டுறாங்க. ஹீரோயினுக்கு ஆபீஸுக்கு அவசர அவசரமா சமைச்சு ஹீரோ சாப்பாடு கொடுக்குறாரு. என்னைக்காவது ஒழுங்கா சாப்பிடுறீ அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயினோட அப்பா வந்து நீ போடி வாடினா ரூமுக்குள்ள வச்சுக்கோ, வெளியெல்லாம் போடி வாடின்னு கூப்பிடாத, வைஃபை போங்க வாங்கன்னா கூப்பிடணும்னு சொல்றாரு. அதை கேட்டு ஹீரோவும் சோகமா அங்கிருந்து போறாரு. அடுத்த நாள் ஹீரோ அவங்க மாமியார் கிட்ட போயிட்டு நாங்க 2 நாள் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாமான்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த வீக்கெண்டு எங்க சொந்தக்காரங்க எல்லாம் வராங்க, அதனால போக கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் ஆமா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நம்ம நெக்ஸ்ட் வீக் போலான்னு சொல்றாங்க. இதை கேட்டு ஹீரோ சோகமாயிடுறாரு.